எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். என்னடா இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை சிஸ்டர். நேற்று நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் அவங்களோட பர்த்டேன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சாரி சிஸ்டர், ஆக்சுவலி வந்து நான் வீடியோ வந்து முன்னாடி நாள் இல்லைனா அதுக்கு முன்னாடி நாளே எனக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட பர்த்டே விஷஸை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் வீடியோ முன்னாடி நாளே எடுத்து வச்சுருவேன். அதனால தான் உங்களுக்கு என்னால் வீடியோவில் விஷ் பண்ண முடியல. இப்போ சொல்கிறேன் சிஸ்டர். விஜயா ஜே 3072 அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டருக்கு நேற்று பர்த்டேன்னு சொல்லியிருக்கீங்க. பிலைட்டட் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். ஸ்டே பிளெஸ்ட். நீங்களும் உங்கள் எல்லாரோட விஷஸும் அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே சிஸ்டர், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே. ஓகே மோனி. டியூட்டி டாக்டரை அலாட் பண்ணிட்டு தானே. ரெக்கார்ட்ஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ, ஓகேவா? பிகாஸ் 2 days என்னால் ஹாஸ்பிட்டல் வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் 2-3 days ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். அது வரையும் நீ கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோ. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ண, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அர்ஜுன், டோன்ட் வரிடா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ வரையும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ 2 நாள் லீவ் எடுத்துட்டே வா. ஃபேமிலி கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. புரியுது. இருந்தாலும் மைண்ட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு. ஓ அப்படியா சார்? உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கு. பொண்டாட்டி கன்சீவாக இருக்காளே, கொஞ்ச நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதா? உங்களை இப்படியே விட்டதுனால தானே என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. இருங்க, டென்ஷன் ஆகாத அர்ஜுன், நான் தான் இருக்கேன்ல. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் நான் உனக்கு கால் பண்ண போகிறேன். ஓய், என்னடி பண்ற? பேசி முடிங்க, அப்புறம் சொல்றேன். ஹலோ அர்ஜுன், லைன்ல இருக்கியா? சொல்லு மோனி. நீ சொன்னது கேட்டியா இல்லையா? இன்டர்ன் டாக்டர்ஸோட லிஸ்ட் உனக்கு அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேன். ஓகே மோனி, நாளைக்கு மார்னிங் செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். ஓகே அர்ஜுன், குட் நைட். நீயும் போய் தூங்கு போ, டைம் ஆயிடுச்சு பாரு. குட் நைட் மோனி. அனு, என்னமாச்சு? இன்னைக்கு அதிசயமா வந்து என் மடியில எல்லாம் உட்காந்துருக்கான். சும்மாவே என் புருஷனுக்கு பொண்டாட்டியை விட ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம்னு சொல்லுவாரு. இப்போ நான் கன்சீவா வேற இருக்கேன். அதனால எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் நினைப்பாவே இருக்கு. அதான் உங்க நினைப்ப கொஞ்சம் என் பக்கம் டைவர்ட் பண்ணலாமேன்னு இப்படி வந்து உட்காந்துருக்கேன். அனு, என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய், ஹாஸ்பிட்டல் ஞாபகமா இருக்குன்னா ஆல்ரெடி 2 days ஹாஸ்பிட்டல் போல, இப்பவும் போக முடியாதுல்ல, அதனால பேசிட்டு இருந்தேன். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ? மோனி அக்கா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஹாஸ்பிட்டல் ஞாபகமாவே இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா அனு, சொன்னேன். ஆனா அது சொன்னீங்கல்ல, அப்புறம் என்னவா? அனு, இன்னைக்கு என்கிட்ட சண்டை போடணும்னு ஒரு முடிவோட வந்து உட்காந்துருக்க, கரெக்டா? அதெல்லாம் இல்லையே, நான் நார்மலா தான் வந்து உட்காந்தேன். உங்களுக்கு அப்படி தோணுது போல. அடியே, இங்க பாருடி. என் அனுவை எனக்கு 7 வருஷமா தெரியும். அவ எந்தெந்த சுச்சுவேஷன்ல எப்படி எப்படிலாம் நடந்துப்பான்னு எனக்கு தெரியாதா? என்கிட்டயே நடிக்கிறியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அனு, நீ வந்து என் மேல உட்காந்த தெரியுமா? அப்பவே எனக்கு தெரியும் என்கிட்ட வம்பிழுத்து சண்டை போடணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு. அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? என் அனு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியுமே. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை சொல்லு. ஒன்னும் இல்ல அனு, முதல்ல சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, என்னன்னு தெரியல. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும், நான் உங்க பக்கத்திலேயே இருக்கணும் தான் தோணுது இப்பெல்லாம், தெரியுமா? ஆமுக்குட்டி, நான் உன் பக்கத்தே தானே இருக்கேன், அப்புறம் என்ன? ஆமா, இருந்தாலும் அப்படி தோணுது. அப்போ கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? இதுவா, நான் ஆசைப்பட்ட மாதிரி வயித்துல இருக்க பாப்பாவும் பொண்ணுதான். என்ன சொல்றீங்க? அது எப்படி? இதெல்லாம் அனு சொன்ன, என் கூடவே இருக்கணும்னு தோணுதுன்னு. அதான், வயித்துல பொம்பளை பிள்ளைங்க இருந்தாதான் அப்பா கூடவே இருக்கணும்னு தோணுமா, அதனாலதான் உனக்கும் அப்படி தோணுதானோ? இது என்ன லாஜிக்? ஏங்க, நீங்க படிச்சுதான் டாக்டர் ஆனீங்களா இல்ல பிட் அடிச்சு பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிட்டீங்களா? உங்களை வேற நம்பி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆகுமோ? உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸோட நிலைமையை நினைச்சா அச்சச்சோ பாவமா இருக்கு. அடியே,
நான் விளையாட்டுக்கு சொன்னா உடனே நான் பிட் அடிச்சு பாஸ் பண்ணேன். என்னை நம்பி வர பேஷன்ஸ் அளவு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அப்புறம் நான் சொன்ன லாஜிக்கா ஏதாச்சும் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் சொன்னா எப்படியா? ஒரு டாக்டர் மாதிரி பேசுங்க. சரி சரி, அப்போ டாக்டர் மாதிரி பேசலாமா? இல்ல 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 இல்ல, நோ நோ நோ. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட மட்டும் டாக்டர் மாதிரி நோ 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 பேசக்கூடாது. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேங்க. நீங்க மட்டும் டாக்டர் மாதிரி பேசினா என்னென்ன லிஸ்ட் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு என் அர்ஜுன் மாமா மாதிரி, என்னோட மாமா மாதிரி மட்டும் பேசுங்க. ஓ நோ. இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? சாரிடா, உன்னை ரொம்ப ஏங்க வைக்கிறேன்ல. அப்படிலாம் இல்ல, எனக்கு புரியுது. இருந்தாலும் சில டைம் எதிர்பார்க்குறேங்க. என் செல்லக்குட்டி, எனக்கு புரியுது. ஓகே, இனிமே நிறைய உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? நிஜமாவா? ஆமா. அப்போ ஓகே. சரி, இன்னைக்கு ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தல்ல, கால் எது வலிக்குதா? கால் பிடிச்சி விட்டுட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்க எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுத்தாங்களா? எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், டயர்டா இருந்தா சொல்லு. அப்புறம் கால் வலின்னு நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி, படுத்துட்டே பேசலாமா? தூக்கம் வந்தா அப்படியே தூங்கிடுவல்ல. ம். ஆமா, அப்படியேங்க, கேட்கவே மறந்துட்டேன். அவளை காணோம். அதான், உன் கண்ணுக்கு நான் மட்டும் தானே தெரியறேன். அந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா தொட்டில்ல அவ தூங்கிட்டு இருக்கான். அது உன் கண்ணுக்கு தெரியல. புருஷன் மேல அவ்வளவு லவ். ஓ, தூங்குறாளா? அப்ப சரி. சரிம்மா, நாமளும் படுக்கலாம். எனக்கும் டயர்டா இருக்கு, உனக்கும் டயர்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். தூங்கலாமா? ம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலா. எங்க போனாரு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரியா 2 நாளா இருக்கீங்க. வாங்க வாங்க, உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. இருக்கிற கோவத்துக்கு வாடா வா. அது எப்படி அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு சொன்னோடனே ஈன்னு சிரிச்சுக்கிட்டேவா இருக்கீங்க? அனிதா, இன்னும் தூங்கலையா? நீ தூங்கிருப்பேன்னு நினைச்சு வந்து பார்த்தா இன்னும் உட்காந்துட்டே இருக்க. என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா உட்காந்துருக்க? நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதோ? எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்பதானே ரூம்குள்ள வரேன். வரப்ப இப்படி கோவமா உட்காந்துருந்தா என்னன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? என்ன விஷயம்? என்ன ஆச்சு? ஓ, சாருக்கு தான் அதெல்லாம் ஞாபகம் இருக்காதுல்ல. எல்லாம் தான் சீக்கிரம் மறந்துடுவீங்களே. கரெக்ட் கரெக்ட். நான் பேசுறதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? மத்தவங்க யார் சொன்னாலும் அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுப்பீங்க. என்னாச்சு இவளுக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, அங்கிருந்து வரப்ப கூட நல்லா தானே பேசிட்டு வந்தா, திடீர்னு இப்போ. அனிதா, சீரியஸா எனக்கு தெரியல அனிதா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, நாம வரப்போ எல்லாருமே தூங்கிட்டாங்கல்ல. நாம தானே கீ போட்டு ஓபன் பண்ணியே உள்ள வந்தோம். அப்புறம் என்னமாச்சு? அது எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறீங்க? நான் ஏன் கோவமா இருக்கேன்னு தெரியலையா? நேத்து மண்டபத்துல என்ன சார் ஆச்சு? ஏய், அதுக்கா இப்ப நீ கோவமா உட்காந்துருக்கேன்? அனிதா, அது சும்மா, அந்த பொண்ணு சும்மா தான் பேசுச்சுன்னு நான் சொன்னேன்ல. நீ அதுக்காக இப்படி கோவமா உட்காந்துருந்தா எனக்கு புரியல. இதுல கோவப்படுறதுக்கு என்னடி இருக்கு? என்னது? கோவப்படுறதுக்கு என்ன இருக்கா? அட்ட பாவி, நேத்து என்னென்ன நடந்துச்சு நான் இருக்கேன்னு கூட தெரியாம அவ உங்ககிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுவா. சார் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருந்தீங்க. அது எப்படி 32 பல்ல தெரிஞ்சது? அந்த அளவு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து அனிதா, அந்த பொண்ணாதான் பேசினாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நானா போய் பேசினேன். சரிங்க சரி, அந்த பொண்ணாவே வந்து பேசினதா இருக்கட்டும். அதுக்காக அந்த பொண்ணு உங்ககிட்ட அவ்வளோ சொல்றா, அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தீங்க. சரி, அதெல்லாம் கூட நான் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் கடைசியா அந்த பொண்ணு என்ன சொன்னா? ஞாபகப்படுத்தி பாருங்க, என்ன சொன்னா? என்ன சொன்னா? அது எப்படி எப்படி எப்படி? அவ சொன்னது எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்ல. இதை நான் நம்பணும். எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, நீங்களும் எல்லார் மாதிரியும் தான். அனிதா, திஸ் இஸ் டூ மச். ஏய், அது ஒரு சும்மா, அதுக்கு போய் இப்படி. அது எப்படி? அந்த பொண்ணு லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லுங்க சார்னு சொன்னா அதுக்கும் வேணும் நிக்கிறீங்க. என்ன வாயை திறந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு என் வைஃப் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரல. அதையும் நானா தான் சொல்லணும் இல்ல? அனிதா, என்ன என்ன இப்ப உங்களுக்கு நடந்ததெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
அது எப்படி அதெல்லாம் நடந்துச்சுல? ஆ தெரியுதுல்ல. அப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் கேட்டா எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறீங்க. இப்ப தெரிஞ்சிருச்சுங்க. அப்ப இவ்வளவு நேரம் ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்க தானே செஞ்சீங்க. என்ன முழிக்கிறீங்க? தப்புதாம்மா, தப்புதான். நான் பண்ணது தப்புதான், எனக்கு தெரியுது. போதுமா? இப்போ தூங்கலாமா? அதான் தப்புன்னு தெரியுதுல்ல. அப்போ அதுக்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும்ல. அது எப்படி எதுவுமே சொல்லாம சிம்பிளா நீங்க பாட்டுக்கு தூங்கலாமான்னு கேக்குறீங்க? உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட்? அனிதா, இதெல்லாம் ஓவர் பாத்துக்கோ. அது சும்மா நடந்தது. நீ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா பனிஷ்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பனிஷ்மெண்ட்? என்னால எந்த பனிஷ்மெண்ட்டும் பண்ண முடியாது. அது எப்படி நீங்க பண்ணதான் தப்புன்னு தெரிஞ்சிச்சுல. அப்போ அந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட் நீங்க பண்ணிதான் ஆகணும். என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். கார்த்தி, இவ ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா போலயே. இப்ப அவ சொல்ற பனிஷ்மெண்ட் மட்டும் பண்ணல, நைட்டு நம்மள தூங்கவே விட மாட்டான்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்ல. அப்படி என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம். அதை செஞ்சுட்டாச்சும் நிம்மதியா தூங்க விடுவான்னு நினைக்கிறேன். என்னங்க? சரி சரி அனிதா, நான் பண்ணது தப்பு தான். சரி, என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லு. நீ சொல்ற பனிஷ்மெண்ட் எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். போதுமா? சொல்லுமா, என்ன பனிஷ்மெண்ட்? அப்படி வாங்க வலிக்க. கைய ரெண்டு காதுல வச்சு 10 தோப்பு காரணம் போடுங்க. என்னது? தோப்பு கரணம் போடணுமா? ஆமா ஆமா, போட்டுதான் ஆகணும். அனிதா, என்ன போய் தோப்பு கரணம் போட சொல்ற? அதெல்லாம் முடியாது. ஏன் நீங்க தோப்பு கரணம் போடக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெரியாத. 10 தோப்பு கரணம் போடுங்க. அதுதான் நீங்க பண்ண தப்புக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட். இப்போ நீங்க போட்டே ஆகணும். போடுங்க. தோப்பு கரணம் போட்டாதான் நான் உங்களை மன்னிப்பேன். இல்ல நான் இப்படியே கோவமா தான் இருப்பேன், பாத்துக்கோங்க. சரி, போடுறேன். கண்டிப்பா போட்டுதான் ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். கைய ரெண்டையும் காதுல வைங்க. சரிடி, போடுறேன். அனிதா. போடுங்கன்னு சொன்னேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. உட்காருங்க. சரி, போடுறேன். கவுண்டிங். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 1. பாவங்க, உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. அனிதா. என்ன இப்ப உங்களுக்கு 7 தான் போட்டிருக்கீங்க. இன்னும் 3 இருக்குல்ல, போட்டாதான் விடுவேன். போடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அதான் போட்டுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி கோவமாவே இருக்கேன்? மூஞ்ச கொஞ்சம் மாத்தலாம்ல. என் மூஞ்சி அப்படிதான். அனிதா. என்ன பண்றீங்க? என்னது இது? நான் தான் உங்க மேல கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் இப்படிலாம் சமாதானப்படுத்தினால எனக்கு உங்க மேல இருக்க கோவம் போகாத, பாத்துக்கோங்க. விடுங்க. போதும்டி, போதும். நடிக்காத. முகத்தை கொஞ்சம் மாத்திரியா? நடிக்கிறேனா? நான் 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 என்ன நடிக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையாவே உங்க மேல கோவமா தான் இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி சரி, என் பொண்டாட்டி தான் ரொம்ப கோவமா இருக்காளே. அவ கோவத்தை போக்காம இருந்தா எப்படி? அதனால அதனால பொண்டாட்டி கோவத்தை இப்போ போக்க போறேன். என்னது? அதெல்லாம் ஒண்ணும் முடியாத, பாத்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு உங்க மேல இருக்க கோவம் குறையவே குறையாது. எனக்கு அவ்வளவு கோவமா இருக்கு. அதுவும் பாத்திரலாம். என்ன? இப்ப தெரியும் மேடம். உயிர் குளிருது, காதல் உறவாடி நகருது, ஒரு விரல் நகருது, மோட்ச வழி தேடி. உங்களை போங்க. என்ன இப்போ மேடம்க்கு கோவம் போயிடுச்சா? சமாதானம் ஆயிட்டீங்க போல. அது அது வந்து என்ன செல்லம், கோவமா இருக்கேன்னு சொன்னா நம்பிடுவேனா? என் அனிதாவை பத்தி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவ கோவப்படவும் மாட்டா, டென்ஷன் ஆகவும் மாட்டா. ஆனா வைஃப் பத்தியா, அதான் கொஞ்சம் பொசசிவிட்டி பாக்குது. அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் இதுக்காக கோவப்படுறாள்லாம் நீ இல்லைன்னு தெரியும். சும்மா தானே என்கிட்ட விளையாடின. எப்படியோடி, ஆனா விளையாட்டுக்காவது என்ன தோப்புக்காரனை போட வச்சுட்டேன், அப்படிதானே? ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல. ஆனா அங்க பண்ணது தப்புதான். அது ஒரு சின்னதா ஒரு மாதிரி கால் வலிக்குதா? 10 தோப்பு கர்ணத்துக்கெல்லாம் கால் வலிக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நான் எப்பவோ ரூம்ல நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அத்தை மாமாலாம் தூங்கிட்டு தானே இருந்தாங்க.
யார்கிட்ட பேசிட்டு வரீங்க? அது ஒன்றும் இல்லை அனிதா, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருந்தல, சரி தண்ணி தானே கொண்டு வரணும், நானே போய் கொண்டு வரலான்னு தான் போனேன். அப்பதான் அம்மா ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. சரி அப்படியே அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நாளைக்கு காலையில சூர்யா வீட்டுக்கும் அபர்ணா வீட்டுக்கும் போகணும்னு சொன்னாங்க. அதனால அது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போலான்னு பேசிட்டு இருந்தோம். அதை பேசிட்டு வரதும் லேட் ஆயிடுச்சு. ஓ சரி சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், சரி அது நான் காலையில சொல்றேன், இப்ப வேண்டாம், இப்ப படுத்து தூங்கலாம், டயர்டா இருக்கு. என்ன விஷயம்? அது ம், அனிதா, இப்போ நீ டயர்டா இருக்குன்னு எனக்கு தெரியும், தூங்கு. நம்ம எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்போ நாம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற அளவு அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது. சரியா? படுக்கலாமா? ம் ஆம் சரி. ம், இந்த அருண் பேசிட்டு போனதுல இருந்து மனசு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? பைத்தியம் மாதிரி ஏதாச்சும் முடிவெடுத்துருவானோ? அச்சச்சா, இல்ல இல்ல, கடைசியில ஓகேன்னு தானே சொல்லிட்டு போனான். இருந்தாலும் அவன் சொன்னதுல இருந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அவன் அந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்க கூடாது. இப்பெல்லாம் ஏன் அடிக்கடி தலை வலிக்குது? அதுவும் லைட்டா ஒரு பெயின் ஏன் இருந்துகிட்டே இருக்கு? ஏதாச்சும் அடிபட்டதுல? சச்சா, நம்ம தப்பா எதுவும் யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் இவகிட்ட சொல்லலாம்னா, ஏற்கனவே சின்னதா எதாவது நடந்தா கூட பயப்படுறா, நிறையவே அழறா. வேண்டாம் வேண்டாம், இவகிட்ட சொன்னா டென்ஷன் ஆயிடுவா. நாளைக்கு முதல்ல அண்ணா கிட்ட இதை பத்தி பேசணும். 2 வீக்ஸாவே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கே, இதுக்கப்புறமும் டிலே பண்ணக்கூடாது. கண்டிப்பா நாளைக்கு மார்னிங் அண்ணா கிட்ட இதை பத்தி பேசணும். என்ன இவரு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு? எங்க? கரெக்ட், மார்னிங் அண்ணா கிட்ட இதை பத்தி கண்டிப்பா பேசணும். என்னங்க? ஆ, என்ன நித்யா, கூப்பிட்டியா? என்னது கூப்பிட்டியாவா? எவ்வளோ நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை நித்யா, அருண் கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அதை பத்தி சும்மா கொஞ்ச நேரம். வேற எதுவும் இல்லை. என்ன, உனக்கு தூக்கம் வரலையா? தூங்கு. தூங்கணும். நீங்க மாத்திரை போட்டீங்களா? அதெல்லாம் நான் போட்டாச்சுமா. உங்க உடம்பு ஏதாச்சும் பெயினா இருக்கா? இல்லைல்ல, ஏன்னா 2 நாளா சரியா தூக்கம் இல்லை, நிறைய நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுல, அதான் கேட்குறேன். ஏதா கால் வலி? ம் அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நித்யா, நான் நல்லா தான் இருக்கேன். ம் சரிங்க. ஏன் நித்யா, உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ம் கேளுங்க. ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ நித்யா? என்ன இப்படிலாம் என்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் எதுவும் ஆக விட மாட்டேன். உங்களுக்கு உங்களுக்கு உடம்பு ஏதோ வலிக்குதா? தலை வலிக்குதா? என்ன இவ சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டதுக்கு இப்படி அழுறா? தலைவலிக்குதுன்னு சொன்னா இவகிட்ட சொல்லக்கூடாது. சொல்லுங்க, ஏதாச்சும் வலிக்குதா? அதனாலதான் இப்படி என்கிட்ட கேக்குறீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகாது, நம்ம டாக்டர் கிட்ட போலாமா? மாமாவை கூப்பிட்டுமா? நித்யா, இப்ப எதுக்கு அழுற? நீங்க அப்புறம் என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டா எனக்கு அழுக வருது. ஏய், நான் நார்மலா கேட்டேன், அதுக்காக அழலாமா? இங்க பாரு நித்யா, எது நடந்தாலும் தைரியமா போல்டா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அழக்கூடாது. லைஃப்ல எல்லாருக்கும் என்ன வேணாலும் எப்ப வேணும்னாலும் எதுனாலும் நடக்கலாம். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு மன தைரியம் வேணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் இப்படி அழுதுட்டே இருந்தா அதுக்கான சொல்யூஷனை நம்மளால தேட முடியாது. அழாத. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு தானே? இப்ப எதுக்கு புதுசா இவ்வளவு நாள் கழிச்சு எப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்க? நித்யா, நான் சும்மா தான் கேட்டேன். இல்ல, சும்மாலாம் இத்தனை நாளா நீங்க அதை பத்தி என்கிட்ட கேட்கலையே. நானும் ஏதாச்சும் சொன்னாலும் அப்படிலாம் எதுவும் இல்ல, அதை பத்தி பேசாதன்னு தான் சொல்லுவீங்க. இன்னைக்கு எதுக்கு திடீர்னு இப்படி கேட்டீங்க? நீங்க உண்மை சொல்லுங்க, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? நித்யா, இங்க வா. இல்ல, நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? உடம்பு ஏதாவது வலிக்குதா? நித்யா, சொன்னா கேளு, எதுவும் இல்ல, இங்க வா. வா. என்னங்க? நித்யா, நிஜமா நான் சும்மா தாமா கேட்டேன். இப்ப எதுக்கு நீ அப்படி அழுற? நீ அழுறத மட்டும் என்னால பார்க்கவே முடியாது. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அழக்கூடாது அழக்கூடாதுன்னு. சொன்னா கேளு, அழாத. ம், நான் அழமாட்டேன், போதுமா? இப்படிதான் இருக்கணும் இப்பவும். ஏன் நித்யா, அழவே கூடாது. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? ம், நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா அந்த சந்தோஷம் என்கிட்ட நிலைச்சிருக்கணும்னா இப்பவும் நீங்க கூட தான் இருக்கணும். உங்க கூட இருந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன். இப்பவும் நீங்க கூடவே இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. நீங்க இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன், இருக்கவும் விரும்பல. நித்யா, இப்போ நீ என்ன சொன்ன?
நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாது. நான் அது அது வந்து இதுக்கப்புறமும் என்னால உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாதுங்க. ஐ லவ் யூ. நித்யா என்ன சொன்ன? ஏய் இப்போ இப்போ நீ என்கிட்ட ஆமா, நான் உங்களை காதலிக்கிறேன். மனப்பூர்வமா மனசார காதலிக்கிறேன். போதுமா? என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாதுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நித்யா நானும் எனக்கு தெரியும் தெரியுமா? என்ன தெரியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஏற்கனவே உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிட்டீங்க. என்னது? நானா? நான் எப்போ உன்கிட்ட? நித்யா அத ஆமாங்க, நீங்க ஆல்ரெடி என்கிட்ட உங்க மனசுல இருக்க காதல சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுக்கு அது ஞாபகம் இல்ல. என்ன சொல்ற? நானா? நான் உன்கிட்ட இதுவரையும் சொல்லவே இல்லை நித்யா. ஆனா எப்போ? நீங்க என்கிட்ட உங்க மனசுல இருக்கிறத சொல்லி 4 மாசம் ஆகுது. ஆனா உங்களுக்கு அது ஞாபகம் இல்ல. எப்ப தெரியுமா சொன்னீங்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என் மடியில தூக்கி வச்சிருந்தப்போ நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க. என்ன மனசார காதலிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. நானும் உங்ககிட்ட அப்பவே உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அன்னைக்கு நடந்தது ஃபுல்லா மறந்துருச்சு. உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, மறந்ததை எதுவும் நம்ம ஞாபகப்படுத்த கூடாது. ஞாபகப்படுத்தினா அவங்களுக்கு தலைவலி வரும். அவங்க யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிப்பாங்க. அதனால அவர் கியூர் ஆகுற வரையும் அவருக்கு எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இவ்வளவு நாளா அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசல. ஆனா இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அத சொல்லிட்டேன். நித்யா நிஜமாவா சொல்ற? அப்போ அப்போ நான் நான் நீ அம்மா என்னாச்சு? தலைவலிக்குதான்? என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லை. நீங்க ப்ளீஸ், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஷோ ஏன் தப்பு தான் அன்னைக்கு நடந்ததா நான் சொல்லியிருக்க கூடாது. ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, அதை பத்தி யோசிக்காதீங்க. இல்ல இப்போ நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க அதை பத்தி யோசிக்கவே கூடாது. நித்யா இருந்தாலும் நான் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் நித்யா. அதுவே எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அது சாரிங்க, நான் ஏதோ ஒரு வேகத்துல உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். சாரி. இல்ல நித்யா, நீ சொன்னதுல தப்பு எதுவும் இல்ல. ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சு? ஆனா எனக்கு அன்னைக்கு இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குறீங்க? அதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் யோசிக்காதீங்க. சரி நித்யா, நீ டென்ஷன் ஆகாத, நீ தூங்கு. நீங்க ஃபர்ஸ்ட் தூங்குங்க, அப்புறமா நான் தூங்குறேன். நித்யா சொன்னா கேட்கவே மாட்டேன்றீங்கல்ல. என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டா. நித்யா வர வர உன் சேட்டை ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்கு. அதானே பார்த்தேன், இப்பதானே தெரியுது. அன்னைக்கு நீ எனக்கு கிஸ் பண்றப்பவே நான் யோசிச்சேன்டி, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, சடனா இவகிட்ட இவ்ளோ சேஞ்சஸ் இருக்குன்னு. இப்போ புரிஞ்சிருச்சு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. அது என்னங்க, லவ்ல பையன் தான் இதெல்லாம் பண்ணணும், பொண்ணெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? 2 பேருமே லவ் பண்றாங்க, அப்பப்போ யாருக்கு என்ன தோணுதோ செய்யலாம். அதெல்லாம் எந்த தப்பும் இல்ல. கரெக்ட் தான்மா, கரெக்ட் தான். என் நித்யா இவ்ளோ பேசுறாங்கிறதே எனக்கு ஷாக்கா இருக்கு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு எல்லாமே ஓகே தான். சரி நித்யா, ரொம்ப ரொம்ப டைம் ஆச்சு. இதுக்கப்புறமும் தூங்காம இருக்க முடியாதுமா. எனக்கு ஆல்ரெடி தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. தூங்கலாமா? மார்னிங் எந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு வர கிளம்பணும்ல. சரிங்க, தூங்குங்க. நீயும் தூங்கு. அப்போ நித்யா கிட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேனா? அது 4 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்படியெல்லாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு கனவே இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே
கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது நித்யா. ஏன்னா நீ என்கிட்ட பழகுறதுல, பேசுறதுல எல்லாத்துலயுமே வித்தியாசம் தெரிஞ்சது. ஆனா நீ இன்னைக்கு என்கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்றப்போ உன் கண்ணுல நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நீயும் என்ன மனசார காதலிக்கிறீங்கள. இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணும். உன்னை முதல்ல பார்த்தது எங்க பார்த்தேன். நீ நினைச்சிட்டு இருக்க உன்னை கட்டாயத்தினால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. இல்லை நித்யா, உன்னை பிடிச்சி போய் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னதான் எல்லாமே நானும் எனக்கே தெரியாம சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா ப்ராப்பரா உன்கிட்ட என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு நாள் பேசுவேன். பேசி மனசார நான் எப்படி ஆசைப்பட்டனோ அதே மாதிரி உன்கிட்ட என் காதல சொல்லுவேன். ஆஹ், ஆனா நான் என்ன யோசிச்சாலும் எனக்கு ஏன் எதுவுமே சுத்தமா ஞாபகம் வரல. நான் மனசார உன்னை விரும்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லையே. அம்மா. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட நேற்று கேட்ட கேள்வி என்னன்னா, அதுவும் காமெடிக்காக தான் கேட்டிருந்தேன். ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லுங்கன்னு மட்டும் தான் கேட்டிருந்தேன். அனிதா வந்து கார்த்திக்குக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு. ஐ ஹோப் இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க. கார்த்திக்குக்கு அனிதா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு. அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு காமெடியா இருந்துச்சான்னு எனக்கு தெரியலங்க. கொஞ்சம் எனக்கு காமெடி சென்ஸ் கம்மி தான். காமெடிலாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நேத்து நம்ம வந்து முந்தா நாள் கேட்ட கேள்வி, ஐ மீன் சாட்டர்டே கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு சிஸ்டர் நேத்து எனக்கு பதில் அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் கரெக்ட்டா அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டரோட நேமும் நான் இப்போ வந்து வீடியோல சொல்லிடுறேன். அவங்க வந்து ஹேமமாலினி ஆர் Q12T0 அப்படிங்கிற ஐடியிலருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆன்சருமே கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ அவங்கள வந்து என்னால முன்னாடி வீடியோல சொல்ல முடியல. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஃபன்னா கேட்ட கேள்விக்கு நெறைய பேரு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர்ன்னு நான் எடுத்துக்கலாம். இதுல வந்து யாரெல்லாமே ஆன்சர் சொல்லியிருக்கீங்களோ, அவங்க நேம் எல்லாமே நான் சொல்றேன். சரிங்களா? அதுல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கவியரசி சிஸ்டர். அவங்க கரெக்ட்டாவே கெஸ் பண்ணியிருந்தாங்க. அனிதா வந்து கார்த்திக்குக்கு என்ன மாரி பனிஷ்மென்ட் குடுப்பாங்கன்னு கரெக்ட்டா தோப்பு கரணம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா சிஸ்டர். இன்னைக்கு வந்து அனிதா வந்து தோப்பு கரணம் பனிஷ்மென்ட் பாவம் கார்த்திக்கு குடுத்துட்டாரு. அடுத்து வந்து சரவணன் பிரியா சிஸ்டரும் வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 2 ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு தோப்பு கரணம் போட சொல்லணும், இல்லன்னா முட்டி போட்டு நிக்க சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்ன மாரியே அவரு இன்னைக்கு தோப்பு கரணம் போட்டுட்டாரு. அடுத்து வந்து கோவிந்தராஜ் ஐடியிலருந்து அந்த சிஸ்டருமே வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. தோப்பு காரணம் இல்லன்னா முட்டி போட சொல்லணும்னு. அதுவும் இன்னைக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாந்தி 1984 சாந்தி சிஸ்டர் அவங்களுமே அததான் சொல்லியிருந்தாங்க. தோப்பு காரணம் போட சொல்லணும்னு. நீங்க எல்லாம் நெனச்ச மாரி அனிதா வந்து கார்த்திக்குக்கு தோப்பு காரணம் பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க. அப்புறம் லக்ஷ்மி வேர்ல்ட் அப்படிங்கிற ஐடியிலருந்து அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் கார்த்திக்க வந்து பிரதர் பாண்டிங்ல பார்க்குற சிஸ்டர். எப்பயுமே வந்து கார்த்திக் வந்து அவங்க அண்ணா அண்ணான்னு சொல்லி பேசுவாங்க. ஐ மீன் ரியல் லைஃப்லயே அண்ணாங்கிற கேரக்டர் அளவு அவங்க பார்த்து பேசுவாங்க. அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்த்திக்க வந்து ஐ மீன் அனிதா வந்து கொஞ்சம் சொல்லுங்க, இல்லன்னா கேரா பார்த்துக்க சொல்லுங்க. அந்த பனிஷ்மென்ட் போதும் சிஸ்டர். வேற எந்த பனிஷ்மென்ட்டும் எங்க அண்ணாக்கு குடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சாரி சிஸ்டர். சும்மா ஒரு காமெடிக்காக தான் நான் வந்து இந்த சீன் எடுத்தேன். அதனால தோப்பு கரணம் போட வச்சுட்டாங்க. உங்க அண்ணாவ உங்க அண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா முடிக்கிறப்போ நல்லா முடிச்சுட்டேன் இல்லைங்களா? அதனால அது ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக எடுத்த சீன் தான். தேங்க் யூ சிஸ்டர். நான் காமெடிக்கு கேட்ட கேள்வின்னு கூட பார்க்காம நெறைய பேர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. ரியலி ஐ அம் வெரி ஹாப்பி. தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். அப்புறம் இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் எந்தமே சஸ்பென்ஸெல்லாம் முடிக்கல. நார்மலா ஜென்ரல் கான்வர்சேஷன் பிட்வீன் கப்பிள்ஸ் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில இன்னைக்கு நான் எந்த கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன்னா, ஆதி நித்யாக்கு போலாம். பிகாஸ் ஆதிக்கு வந்து கொஞ்ச நாளா தலைவலி இருக்கு அப்படிங்கிற மாரி முன்னாடியே நான் சீன் காமிச்சிருப்பேன். பட் ஆனா மேரேஜ் சீக்வென்ஸ் வந்தனால சரி அந்த சீன கொண்டு வர வேண்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளா காமிக்காம இருந்தேன். பட் ஆனா இனிமே காட்டலாம் அப்படிங்கிறனால அந்த சீன கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இவ்வளோ நாளா ஆதிக்கு வந்து தெரியாது. ஆக்சுவலா அவரு ப்ரப்போஸ் பண்ணதே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அம் அ நித்யாக்கும் ப்ரப்போஸ் பண்ணது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா இன்னைக்கு நித்யா வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த இத சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கார்த்திக் ஐ மீன் ஆதியோட ரியாக்ஷன் எந்த மாரி இருக்கும்? அவரு வேற தல வலிக்குதுன்னு சொல்றாரு. என்னவா இருக்கும்? நார்மலா இருக்குமா? இல்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமா? ஆ அம்
என்னை பொறுத்தவரையும் இதுக்கப்புறமும் அவங்க 2 பேருக்கும் நிறைய ப்ராப்ளம் கொடுக்க வேண்டாம் தான் சிஸ்டர் நினைக்கிறேன். பார்க்கலாம். கதைப்படி எப்படி போதோ அப்படி போகட்டும். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்ண வரேன். ஓகேவா? பாய் சிஸ்டர்.